ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். மகாநதி இந்த ஃபங்க்ஷன் எபிசோட ரொம்ப நாளைக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணது தான். ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நியர்லி இந்த ஒரு வாரமாக வந்து நமக்கு எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் ட்ராகிங்கான எபிசோட் தான். பட் இருந்தாலும் ரியலிஸ்டிக்காக என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத இன்டெப்த்தாக வந்து நமக்கு காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பட் நிஜமாக சொல்லணும்னா அப்படியே கண்டினியூட்டி வந்து மிஸ் ஆகுது. ஏன்னா இதை நேற்று நிறைய பேர் நோட் பண்ணியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு மாமாவுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு காவேரி வீட்டில் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு அவங்க வந்து இப்போ இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அவங்களுக்கு. பட் என்னம்மா ஃபங்க்ஷனுக்கு பர்ச்சேஸா அப்படின்னு கேட்பாரு. பட் அதுக்கப்புறம் தான் அவங்க மாமிக்கே போயிட்டு கங்காவும் காவேரியும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குன்னு. இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த ஃபங்க்ஷன் செட்டப் எல்லாம் பார்த்துட்டு மாடிக்கு வருவாரா. அப்போ தான் வந்து கங்கா வந்து காவேரி கிட்ட சொல்லுவாங்க, அயன் பண்ணி வச்சிருக்க ப்ளூ சுடியை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி. பார்த்தா இந்த ப்ளூ சுடி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மாற்றி 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 நமக்கு வந்து கண்டினியூட்டி மிஸ் ஆகி அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னு தெரியல, ஒரு வேளை இந்த முறை ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லேயே முடிச்சிட்டாங்க. அதுக்குன்னு எடிட்டிங்ல இவ்வளோ மிஸ்டேக்கா அப்படின்னு ஒரு ஃபீல். பட் சீரியலில் இதெல்லாம் வந்து காமனாக நடக்கிறது தான். அதை வந்து நம்ம பெருசாக எடுத்து பார்க்க முடியாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளியாரிட்டிக்காக கொடுக்கறது தான். காவேரி விஜய் இன்வைட் பண்ணலை, விஜய் கிட்ட அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு ஆர்குமெண்ட் மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த டீம் வந்து ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்கல. ஈவன் அதை விஜயுமே பெரிய பொருட்டாக எடுத்துக்கிற மாதிரி நமக்கு காட்டலை. பிகாஸ் அவரே வந்து மாமி கிட்ட கேட்டதும் அவர் வந்து வைக்க வர படுறாரு. வைக்கப்பட்டுட்டு அந்த சீன் வந்து நமக்கு ஆல்ரெடி பிடிஎஸ் வந்து ஷேர் ஆச்சு இல்லையா. ஸோ மாமா சீரும் சிறப்புமா செஞ்சு நம்ம வாழ்க்கையை சீர் பண்ணிக்க வேண்டியது தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கு கால் பண்ணுறாரு. தாத்தா கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசுகிற மாதிரி காமிச்சாங்க. இன்னைக்கு என்னடா மறுபடியும் பண்ணி வச்சிருக்கேன்னா அங்கே ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். தாத்தா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி என்ன சீர் செய்யறதுலாம் கேட்க, நீ எதுவும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சைடு ஒரு செட் ஆஃப் அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. பிகாஸ் சாரதாமா வந்து இப்போ இருக்க மனநிலை அப்படி. மறுபடியும் வந்து இது ஜஸ்ட் இந்த தண்ணி ஊற்றுற சடங்கு தான் இல்லையா. இன்னும் மஞ்சள் நீராட்டு விழாலாம் இன்னும் கிராண்டாக பண்ணுவாங்க இந்த மண்டபம்லாம் புக் பண்ணி. ஸோ அதுக்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. பட் விஜய் கேட்குற மாதிரி இல்லை. நம்ம மாமி சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாரு. பாரதி ராஜா மூவியெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து என்னெல்லாம் சீர் செய்யணும் அப்படின்றத வந்து பிளான் பண்ணுறாரு. இன்னொரு சைடு சகலைகள் 2 பேரும் போயிட்டு ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி ஃபேன்சி ஐட்டம், இந்த பூவு, பழம், ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க ஒரு சைட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து குட்டியாக யமுனாவை பார்த்தா ஒரு குட்டி காமெடி பேசி அந்த தலையில் கட்டி வச்சிட்டிங்களா நிமின் வேற சிரிச்சுக்கிட்டே கேட்டார். இன்னொரு சைடு நம்ம பிடிஎஸ் ஷேர் ஆனது ப்ரொமோவில் வந்தது தான். அந்த முட்டையை உடச்சி நர்மதா பாப்பா வாயில் ஊற்றுறது. ஐயோ ரொம்ப பயங்கரமாக பண்ணுறாங்க. ஒரு டைமில் ஒன்றே குடிக்க முடியாதா அந்த பாப்பாவுக்கு 2 ஊற்றி அதில் வேறு நல்லெண்ணையுமே சேர்த்து வாயில் ஊற்றுறாங்க. இது வந்து 16 days உடைய ரொட்டீன். அப்பா அதில் வேறு ஒரு பச்சை கலர் இலை, அது பேருன்னு ஓலை கீத்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அது அந்த ரூம் உள்ள வேற பாப்பாவை வைப்பாங்க. பட் நடக்குமான்னு தெரியல. பிகாஸ் அது வந்து வில்லேஜில் கிடைக்கும். பட் சிட்டிலலாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இல்லையா. அந்த மாதிரி ஃபார்மல்ஸ்லாம் வேற இருக்குது. ஃபைனலி விஜய் வந்து ஐயப்பனுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ அவர் ஃபேஸ்லாம் நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோ சீக்கிரம் யார் ஃபேஸுமே வந்து ரெஜிஸ்டரே ஆகாது. ஸோ அவர் ஃபேஸை மறந்து தான் நான் அன்றைக்கு கூட இது ஏதோ நியூ என்ட்ரின்னு நினச்சேன். பட் ஐயப்பன் க்ளீன் ஷேவில் தான் இருக்கார். ஸோ ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்டாஃபையும் வந்து ட்ரெடிஷ்னல் லுக்லாம் அவங்க மாமியார் வீட்டுக்கு வர சொல்கிறாரு. ஸோ நாளைக்கு எபிசோடோடைய ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி ப்ரெசன்ஸ் இருக்குது. அங்கே வந்து நம்ம குமரனுடைய அம்மாவும் வந்துடுறாங்க. வந்ததும் காவேரியை பார்த்து கொஸ்டின் கேட்குறாங்க. மச்சினச்சிக்கு ஃபங்க்ஷனாக இருக்குது, உன்னுடைய புருஷன் எங்கள் காவேரின்னு எல்லாருடைய ஃபேஸில் அப்படியே ஒரு ஷாக் ரியாக்ஷன். ஸோ இப்போ இருக்க டவுட்டு குமரனோட அம்மா கிட்ட எல்லாத்தையும் மறைப்பாங்களா. ஏன்னா தாத்தா பாட்டியும் வந்திருக்காங்க. விஜய் சொன்னதுனால மட்டும் அவங்க வந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியில் இருந்தும் அவங்களுக்கு வந்து யாராவது இன்வைட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோணுது. ஸோ அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் ஏன் வரல அப்படின்ற கேள்வி வருது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு டீம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் சொல்லி ஏதாவது ஏமாத்துறாங்களா இல்லை உண்மைகளை சொல்கிறாங்களான்னு. இன்னொரு சைடு விஜய் மாப்பிள்ளை மாதிரி கிளம்பிட்டாரு. அப்போ ஃபைனலி ஃபங்க்ஷன் லுக் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் காவேரியுமே வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த சைடு விஜய் ஒரே ஒரு குறை தான், சாரியில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சரி பார்க்கலாம். மாப்பிள்ளை மாதிரி இருக்குன்னு சொன்னதுமே தாய்மாமனா இப்படி தானே இருக்கணுன்றாங்க. அதுக்கு மாமியும் வந்து சிரிச்சுட்டே தான் பதில் சொல்கிறாங்க. ஒருவேளை மாமிக்கு இது உண்மை தெரிஞ்சிடுச்சோ என்னமோ. ஸோ நாளைக்கு எபிசோடில் சில பதில்கள்லாம் நமக்கு வந்து கிளியர் ஆகும். ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.